ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வெளிவந்த படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு மதுரை மைக்கேல் மற்றும் அஸ்வின் தாத்தா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதில் மதுரை மைக்கேல் கேரக்டருக்கு ஸ்ரேயா ஜோடியாகவும் அஸ்வின் தாத்தா கேரக்டருக்கு தமனா ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு பண்ணுற மதுரை மைக்கேல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிஆரை அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வருது. அதுக்கப்புறம் அஸ்வின் தாத்தா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை நம்ம முன்னாடி கொண்டு வருது. அந்த மாதிரி தான் அவர் பேசுகிற டயலாக் டெலிவரி எதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. இந்த படத்தில் சிம்புவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல ஓவராக தெரிஞ்சாலும் ஓவராலாக பார்க்கும்போது கதைக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் காமெடி மொட்டை ராஜேந்திரன், அவர் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்ரேயா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு கூட அவங்களோட ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சந்தானம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேறு கொடுக்குறாங்க. அது இன்னும் சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இன்ட்ரோ பிளாக்கை முடிச்சிருக்காரு ஆதிக்கு ரவிச்சந்திரன். யுவன் சிம்பு இவங்க காம்போவில் ரொம்ப நாள் கழித்து வந்த படம் தான் இது. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா வெஸ்டர்ன் ஃபோக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் என் ரத்தம் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது. இந்த சாங் வைரமுத்து எழுதியிருக்காரு, சிம்பு பாடியிருக்காரு. இதுக்கு ராபர்ட் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பு தரையிலேயே கால்படாத மாதிரி கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் அந்த அளவுக்கு போச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படம் அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிம்பு கொஞ்சம் அவரோட ஆக்டிங்கை கொஞ்சம் காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு படத்தில். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆதிக்கு ரவிச்சந்திரன் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா பார்த்தீங்கன்னா அது ஒரு அடல்ட் காமெடி பேஸான படம். அதையும் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார். யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பரிமாணத்தில் கொண்டு வந்த படம் தான் இந்த AAA. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அன்பானவன் அசராதவன் அடங்காதவங்கிற மாதிரியே ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டரை கொடுத்துருக்காரு டைரக்டர். இப்படியே கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போன நம்ம டைரக்டர் கிளைமேக்ஸையும் சூப்பராக முடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு லாஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் எல்லாருமே தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நானும் தான். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் நல்ல படமே. இதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5.